ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போற வேத பகுதி சங்கீத 73ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமே. என்ன அர்த்தம்? அண்டிக் கொண்டிருப்பதுன்னா ஆங்கிலத்தில் சொல்ல நியர் டு காட். அவரை நம்ம அண்டிக் கொள்ளணும். ஆமே. ஆபத்து, இப்போ திடீர்னு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு மழை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பில்டிங் ஓரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அண்டிப்போம். ஏன்? மழையில இருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்போ நாமும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம்? அப்படி அருகில வந்துடணும், அவர் அண்டிக்கொள்ளணும். ஏன் அவர் அப்படி சொல்ற? அந்த சங்கீதக்காரர் அப்படி சொல்றாரு, எனக்கோ தேவன் அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த முந்தின வசனம் சொல்கிறது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள், உம்மை விட்டு தூரம் போகிற. அப்போ ஆண்டவர் விட்டு அநேக என்ன பண்றாங்க? தூரம் போறாங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போறாங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போறாங்க. ஏன் ஆண்டவர் விட்டு தூரம் போறாங்க? நல்ல ஆராதனைக்கு வருவாங்க, நல்ல ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆண்டவர் விட்டு தூரம் போயிருப்பாங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போயிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லா தேடுவாங்க, உற்சாகமா தேடுவாங்க. ஆண்டவர் மணிக்கணக்காக கூட ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, வீட்டுல ஃப்ரீயா இருந்தா ஜெபத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசிப்பாங்க, சபை ஆராதனையில பங்கு பெறுவாங்க. எல்லா நேரத்திலும் என்ன நம்ம சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ஆண்டவர் நம்புவாங்க. ஆனா இப்ப பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போறாங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போறாங்க. நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறீங்களா, இல்ல ஆண்டவர் விட்டு தூரத்துல இருக்கிறீங்களா? நான் இப்ப சபையில தானே இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நம்முடைய உள்ளான மனுஷனில, நம்ம ஆவிக்குரிய வாழ்வில, நம்முடைய ஜீவியத்துல நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது. நான் ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம அண்டிக் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட நம்ம சேர்ந்து இருக்கிறோமா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அநேக என்ன பண்றாங்க? ஆண்டவரை விட்டு தூரம். ஏன் தூரம் போறாங்க? தூரம் போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உலகத்தை பார்க்கறாங்க. உலகத்தை பார்க்கறாங்க. தூரம் போவதற்கு காரணம், ஆண்டவர் விட்டு தூரம் போவதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தை பார்க்கறாங்க. உலகத்தை பார்க்கும்போது என்ன நடக்கிறது? இதே சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் தூரம் போறாங்கன்னா, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கு. யாருக்கு இடுக்கன் இல்லை? துன்மார்க்கன். 3ஆம் வசனம், துன்மார்க்கரின் வாழ்வை நான் கவனிக்கையில். உலகத்தை பார்க்கறாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க, கெடுதி செய்யறவங்க இருக்கிறாங்க, அநியாயம் பண்றவங்க இருக்கிறாங்க, அக்கிரமம் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. மரணம் பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, நெருக்கம் இல்லை. ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுடைய பலன் உறுதியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. என்னதான் தேசத்தில் நடந்தா கூட அவங்களுக்கு பாதிப்பே வராது. பண கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு வந்தா கூட அவங்களுக்கு கஷ்டம் வராது, உறுதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கணுமா பார்க்கலையா? உலகத்தை பார்க்கணும். ஆனா அவங்க தேவனுக்கு பயப்படுகிறவங்க இல்லை, தேவனை அறியாதவங்க, கர்த்தரை நேசிக்காதவங்க, தேவ பயம் இல்லாதவங்க, துன்மார்க்கமான ஜீவியம் பண்றவங்க, அவங்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவங்க எப்பவுமே உறுதியா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். என்ன பண்ணல? வருத்தத்தில் அவங்க என்ன பண்ண? அவங்களுக்கு வருத்தமே இல்லை.
மனுஷன் அடையும் உபாதையை அடையார்கள். நமக்கு எவ்வளவு உபாதைகள் வருது இல்லை? உபாதைகள், கஷ்டம், நெருக்கம், பாடு, துன்பம், இவ்வளோ கஷ்டம் இல்லை? சில நேரங்களில் நம்ம கடலில் மாட்டிட்டோம்னா அதை அவங்க கேட்கும் போது அதை திருப்பி தராத போது நமக்கு எவ்வளோ நெருக்கம், உபாதைகள், நெருக்கம். நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கும்போது அது நமக்கு சந்திக்கப்படாத சூழ்நிலை வரும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நெருக்கப்படுகிறோம். இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ வேதனைப்படுறோம். ஆமே. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க அந்த வருத்தம் அவங்களுக்கு இல்லை, அப்படிப்பட்ட உபாதைகள் இல்லை. அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இல்லை, எதிர்காலத்தில் இருக்க தேவை குறித்து ஒரு பயம் இல்லை. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணங்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கிறது, எக்கச்சக்கமான அவங்களுக்கு ஆள் பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, மனுஷ உதவிகள் இருக்கிறது. அவங்களுக்கு எதை குறித்தும் பயமும் கலக்கமும் இல்லை, உபாதைகள் இல்லை, அவங்களுக்கு வருத்தம் கிடையாது. பாருங்க 7வது வசனம் சொல்லுது, அவர்கள் கண்கள் எப்படி இருக்கா? கொழுப்பினால் எடுப்பாய். அவங்க கண்கள் எப்படி இருக்குதா? கொழுப்பினால் எடுப்பாய். பாருங்க, தீமை செய்கிறவங்க நல்லா கொழுத்து இருப்பாங்க, அக்கிரமக்காரர்கள் நல்லா கொழுத்து இருப்பாங்க, தவறான முறையிலே சம்பாதயம் பண்றவங்க கொழுத்து இருப்பாங்க, துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணுகிறவங்க செழிப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு வரோம், இயேசு ஆராதிக்கிறோம், ஆனா எனக்கு வேலையே இல்லையே, வருமானமே இல்லையே, இருக்கிற வேலையே போயிடுச்சு, வருமானமே இல்லையே, நெருக்கப்படுறானே, கஷ்டப்படுறானே. அப்போ அங்க பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கிறானே, அவன் ஆஸ்வாதமா இருக்கிறானே, அவன் செழிப்பா இருக்கிறானே. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிட்டு எங்க போக தோணும்? ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் போவாங்க. அங்கதான் எங்க அவங்க செழிப்பா இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன வழியில போறாங்க? தவறான வழியில போய் சம்பாதியம் பண்ணாங்க, தவறான வழியில போயிட்டு காரியங்களே அவங்க செய்யறாங்க. அவங்க ஜீவியம் துன்மார்க்கமா இருக்கிறது, அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? வாய்க்குது, அவங்க காரியம்லாம் வாய்க்குது. பாருங்க 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமா நடந்தே இருக்குது. பாருங்க, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கட்டிலும் அதிகமா கிடைக்குது, நடக்குது. நம்ம நினைக்கிறோம் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், ஒண்ணு கூட வாய்க்க மாட்டேங்குது, ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. ஆனா அவங்க தீர்மானம் பண்றாங்க, இதை நான் செய்ய போறேன், நாளைக்கு அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன். அவங்க நினைக்கிறது காட்டிலும் லாபம் அதிகமாகுது, அவங்க நினைக்கிறத காட்டிலும் செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறத காட்டிலும் அதிகமா நடந்தே இருக்கிறது. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? அதெல்லாம் பார்க்கும்போது துன்மார்க்கர்கள், தேவனை அறியாதவர்கள், அவங்க நினைக்கிறது காட்டிலும் அதிகமாவே அவங்களுக்கு வருது. ஆனா நமக்கு கைவிட்டு போனது திரும்ப வந்தாலே போதுன்றோம், அதுவும் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுது? தேவனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? அல்லேலூயா. பாருங்க 9வது வசனம், தங்கள் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிலாம் அவங்களுக்கு அவங்க செய்யற காரியம்லாம் வாய்க்குது, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த உபத்திரம் கிடையாது. அப்ப எப்படி பேசுவாங்க? ஓடல தான் பேசுவாங்க. வானம் மட்டும் எட்டுற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? பெருமையா தான் பேசுவாங்க, பெருமையா தான் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க காரியம் எல்லாம் வாய்க்குது, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு நெருக்கமும் இல்லை. அவருடைய எப்படி பேச? வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவு. என்ன அர்த்தம்? எதை வேணாலும் பேசுவாங்க, எதை வேணாலும் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. எதை பேசுனா மற்றவங்க கலங்குவாங்க, எதை பேசுனா மற்றவங்க வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, எதை வேணாலும் பேசுவாங்க. அல்லேலூயா. பூமி உலகம் எங்குல உலாவுகிறது. ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். அதனால என்ன பண்ண ஜனங்கள்? எந்த வழியா? துன்மார்க்கர்கள் போகிற வழி. ஏன்னா அங்க வருத்தம் இல்லை, அங்க பயம் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே கைக்குடி வருது, செழிப்பா இருக்கு, கம்பீரமா இருக்கிறாங்க. இந்த வழியாவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமா சிறந்து வருதான். தண்ணீர்கள் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது.
பரிபூர்ணமா எல்லாமே கிடைக்கும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க தேவனை நம்புறதே இல்லை, கடவுளை நம்புறதே இல்லை, நம்புறதே இல்லை. எல்லாமே எனக்கு வருது, எல்லாமே அவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும்போது அவங்க ஏன் கடவுளை நம்பணும்? அவங்க செய்த எல்லா காரியம் அவங்களுக்கு கைக்கூடி வருது. முயற்சி பண்ணுற எல்லா காரியத்தையும் அவங்க நினைக்கிறத காட்டிலும் ட்ரிபிள் மடங்கா அவங்களுக்கு லாபம் வருது. இதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டாரு. எல்லா சக்திக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி இதெல்லாம் பார்க்காது. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நினைப்பு. ஆமென். பாருங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனா இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்று சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தி என்ன பண்றாங்க? பெருக பண்ணுகிறார். என்ன பண்றாங்க? ஆஸ்தியை பெருக பண்ண பார்க்கணும்ப்பா, எவ்வளோ சேர்த்து வைக்கிறான் பாரு. நியாயமா சம்பாதிச்சு எவ்வளோ சொத்துக்கள் என்ன பண்றான்? சேர்த்து வைக்கிறான். எப்படி இருக்கான் பாரு. அப்படி நம்ம என்ன பண்றோம்? பேசுறோமா பேசலையா? ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது 13ஆம் வசனத்துல இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலேயே என் கைகளை. நம்ம இப்படிதானே யோசிக்கிறோம். நான் பரிசுத்தம்னு ஓடிட்டு இருக்கிறேன், நீதின்னு ஓடிட்டு இருக்கிறேன், நியாயம்னு ஓடிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட். நீதி உண்மை சத்தியம்னு ஓடுறேன். இதெல்லாம் வேஸ்ட் தான். விருதாவாகவே நான் என்ன பண்றேன்? செய்றேன். விருதாவாகவே என் இருதயத்தை விருதாவாகவே சுத்தம் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இவன் இந்த பொய் சொல்லக்கூடாது, இது தப்பு. ஆனா பொய் சொல்றவன் நல்லா ஆஸ்வாதமா இருக்கு. இவன் இந்த பாவ செய்யக்கூடாது, இது தப்பு. ஆனா பாவம் செய்யறவன் ஆஸ்தியை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். ஐயோ இந்த வழியில போகக்கூடாது, இந்த வழி தவறான வழி. ஆனா தப்பான வழியில போறவன் நல்ல செழிப்பா இருக்கிறான். அவன் பயப்படுறதே இல்லை, பரிசுத்தத்தை குறித்து ஒரு கவலை இல்லை, தேவபக்தி குறித்து ஒரு பயம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சொன்னா விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலேயே என் கைகளை கழுவினேன். யோசிக்க தோணுதா? யோசித்திருப்பீங்க. நேர்மையா வாழ்ந்தா எனக்கு ஒரு லாபமும் இல்லையே. ஆனா பொய்யான வழியில போறாங்க, மாயமானமான வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க ஆஸ்வாதமா இருக்கிறாங்க. அப்ப நான் உண்மையா வாழ்ந்து சிறுமைப்படுகிறது வேஸ்ட். பரிசுத்தமா வாழ்வதற்கு நான் கஷ்டப்படுறது வேஸ்ட், விருதா அப்படின்றாங்க. பாருங்க, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நாள்தோறும் வாதிக்கப்பட்டும், அதோறும் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்ந்துட்டு போகலாம். அப்படிதானே? எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்றவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்றவங்க எப்படி இருக்காங்க? செழிப்பா தானே இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் இதை யோசிக்கணும். யோசித்து பாருங்க, அதோறும் நான் பாதிக்கப்பட்டும் போறேன். நேர்மையா நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவாங்க. கடவுளுக்கு பக்தியா நடக்கிற மனதுள்ளவங்க யாவரும் துன்பப்படுவாங்க. எது சொல்லுங்க? ஆமே. தேவ பக்தியா நடக்க மனதுள்ளவங்க துன்பப்படுவாங்க. மனசுல நினைச்சாலே தேவ பக்தியா, இனி நான் தேவ பக்தியா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், நேர்மையா வாழணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும்? துன்பம் வந்து. அதான் இங்க சொல்றாரு, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே. இப்ப நம்ம நினைச்சா நம்ம தவறான வழியில போயிட்டு சம்பாதியம் பண்ணலாம். நம்ம நினைச்சா தவறான வழியில போயிட்டு நம்முடைய ஆஸ்தியை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனா கஷ்டம் வந்தா கூட, நெருக்கம் வந்தா கூட, ஐயோ என்னுடைய பரிசுத்தம் குலைச்சலாக்கப்படக்கூடாது, என் நீதி குலைக்கப்படக்கூடாது, என் நீதி கெட்டு போகக்கூடாது, என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாது. அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு நேர்மையா வழியில் வருகிற அந்த ஆதாயத்தை பெற்று கொஞ்சமா இருந்தாலும்
அதுல நம்ம என்ன பண்றோம்? புசித்து வாழ்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன தோணுது? துன்மார்க்கர்கள் செழித்திருக்கிறாங்க, அவங்க ஆஸ்தியை பெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம நேர்மை நேர்மை உண்மை உண்மை சத்தியம் நீதி பரிசுத்தம் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோமே, வேதனைப்படுறோமே, நெருக்கப்படுறோமே. இப்போ இப்படிலாம் யோசிக்கிறான். அதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பதே நல்ல. ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிருக்காரு? நமக்கு அழகா எழுதி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப நமக்கு தோணுது இல்ல, நீதியா செயல்படுறவங்க கஷ்டப்படுறாங்க, சத்தியத்துபடி நடக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ட்டு சுகபோகமா வாழுறவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. அவங்க காரியம் வாழ்க்குது, அவங்களுக்கு உபத்திரம் இல்லை, அவங்க வருத்தம் இல்லை, அவங்களுக்கு அவன் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு குறையே இல்லை, எல்லாமே பரிபூர்ணமா வருகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தோணும்? இப்ப நான் பரிசுத்தம் நீதி சத்தியம் உண்மை இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட் போல, இதெல்லாம் வீண் போல. ஆமென். ஆனா இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, இதெல்லாம் அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்தா, ஆண்டோட சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து இதெல்லாம் பூமியில பாக்குறாரு. அநியாயம் பண்றவங்களாம் செழித்து இருக்கிறாங்க, அக்கிரமம் பண்றவங்களாம் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க காரியங்கள் வாய்க்குது, ஒரு குறை இல்லை. ஆனா பரிசுத்தமா நீதியா உண்மையா வாழுகிறவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு யோசித்து தேவ சமூகத்தை உட்கார்ந்து பார்க்கிறார். உட்கார்ந்து தேவனிடத்துல அமர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விட பண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம இப்ப பார்க்கிறோம், அவங்க ஆஸ்தியும் அந்தஸ்தும் உள்ளவர்களாக செழிப்பா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டு என்ன பண்ண போறாரு? சறுக்கலான இடத்துல கொண்டு போக போறாரு. ஆமென். பாழான இடங்களில் விட பண்ணுவாராம். 19ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஒரு நிமிஷம் தான் அவங்க வாழ்க்கை அழிந்து போவதற்கு, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிந்து போவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழும். எப்படி சொப்பனம் கனவு காணிட்டு விழிக்கும் போது எல்லாமே கலைந்து போகுதில்ல, அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? கலைந்து போயிடும். அடம்பரமா தங்கள் வானம் மட்டும் பேசினவங்களோட வாழ்க்கை, அவங்களுடைய நாவு உலகம் எங்கிலும் உலாவின நாவு, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினவருடைய வாழ்க்கை அது என்ன ஆயிடும்? ஒரு நிமிஷத்துல பாழாய் போயிடும். ஒரு நிமிஷத்துல எப்படி ஆயிடும்? பாழாய் போயிடும். இதே அதிகாரத்துல சங்கீதத்துல 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பெருமை சரப்பணி போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடை போல அவர்களை மூடிக்கொள்ளும். கொடுமை என்ன ஆயிடும்? ஆடை போல அவங்களை மூடி தூக்கி போட முடியாது, கொடுமை நீக்கி போட முடியாது. அல்லேலூயா. ஆடையை தூக்கி போட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஆடை போல அவங்களை என்ன ஆயிடும்? கொடுமை சூழ்ந்து கொள்ளுமா, கொடுமை அவர்கள் ஆடை போல மூடி கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் உட்கார்ந்து தேவ சமூகத்தை உட்கார்ந்து தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் இதெல்லாம் யோசிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க 21ஆம் வசனம், இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டே. இப்போ என்ன பண்றாரு? இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்றேன்? என் இருதயத்துல குத்துண்டே அறிக்கை பண்றாரு. நான் தப்பா நினைச்சது மன்னிங்க ஆண்டவரே. துன்மார்க்கெல்லாம் தவறான வழியில போறவங்கலாம் செழிப்பா இருக்காங்க, ஆனா நான் உங்க வழியில வரேன், நேர்மையா நடக்க பாக்குறேன், பரிசுத்தமா இருக்க பாக்குறேன், ஆனா நான் நெருக்கப்படுறேன், கஷ்டப்படுறேனே. அப்ப நான் எதுக்கு வீணா இருதயத்தை சுத்தம் பண்றேன்னா?
வீணா நான் பரிசுத்தமா இருக்க விரும்புறேன்னா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நான் நினைச்சது தப்புதான். ஆண்டவரே இருதயத்துல என்ன பண்றாரு? குத்துண்டவர்களாக தேவனிடத்துல அறிக்கை பண்றாரு. ஆமே. நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல். மிருகத்துக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நம்மளை போல ஒரு அறிவு இருக்காது. அப்ப என்ன ஆயிடுச்சு? எதுவுமே பேச முடியாத அளவுக்கு என்ன ஆயிட்டாரு? அப்படியே ஸ்ட்ரெண்ட் ஆகி ஆண்டோட பிரசன்ஸ்ல நிக்கிறார். அல்லேலூயா. ஏன் பதில் சொல்ல முடியாதுல்ல? முன்னாடியே அவங்களுடைய செழிப்பு, அவங்களுடைய கொழுமை, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆஸ்திகள், அவங்களுடைய செல்வத்தை பார்த்து அவங்க என்ன நினைச்சாங்க? துன்மார்க்கமா வாழ்கிற அந்த வாழ்க்கையை அதுதான் நல்ல வாழ்க்கை நினைச்சாங்க. துன்மார்க்கமான வழியில வருகிற ஆஸ்தி, துன்மார்க்கமான வழியில வருகிற செல்வம், துன்மார்க்கமான வழியில வருகிற இன்பம், அதுதான் வாழ்க்கை என்று என்ன பண்ணாங்க? நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பரிசுத்தமா வாழும்போது அதுல வருகிற இடுக்கண்கள், அதுல வருகிற துன்பங்கள், இது வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய முடிவை ஆண்டவர் காட்டும் போது என்ன பண்றாங்க? ஆண்டவரே, அப்படி தப்பா நினைச்சது மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, அவருதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆனாலும் அதாவது 22 நான் காரியம் அறியாத மூடனானே. அல்லேலூயா. நான் காரியம் அறியாத மூடனானே. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஆமே. இப்போ என்ன பண்றாரு? ஆண்டவரே, நான் அந்த பக்கம் போக மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய முடிவு ஆண்டு என்ன பண்றாரு? காற்று. அவங்களுடைய முடிவே காற்று. துன்மார்க்கமா வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை இப்ப செழிப்பாதான் இருக்கும். அநியாயமான முறையில செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாதான் இருக்கும். ஆனா அவங்களுடைய முடிவு பரிதாபமான முடிவா இருக்கும். பரிதாபமான முடிவா இருக்கும். இப்ப பாருங்க, உலகத்துல, நம்ம ஊர்ல, நம்ம பட்டணத்துல பாருங்க, துன்மார்க்கமா ஆஸ்திகளை சேர்க்கிறவங்க, துன்மார்க்கமா சம்பாத்தியம் பண்ணுகிறவங்க, அவங்களுடைய முடிவை பாருங்க எப்படி இருக்கிறது? பரிதாபம். ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கும். நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் அவங்க குடும்பத்தில் இப்படி நடந்தது? ஏன் அவங்க குடும்பத்துக்கு இப்படி நேரிட்டது? ஏன்? ஆனா அவங்க வாழ்ந்திருக்கும் போது எப்படி இருந்தாங்க? செழிப்பா இருந்தாங்க. அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது. அவங்க பண்ற காரியத்துல எல்லாம் அதிகமான லாபம் வருது, வருமானம் வருது, செழிப்பா இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு கைக்கூடி வருது. ஆனா முடிவு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. கொடுமை அவங்களுக்கு ஆடை போலனா வருது, மூடிக்கொள்ளுது. அல்லேலூயா. அதெல்லாம் அந்த சங்கீதக்காரன் பார்த்துட்டு சொல்ற, ஆண்டவரே, நான் என்ன பண்றேன்? எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. ஆமே. கரங்கள் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். முடிவு தாங்க நமக்கு முக்கியம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை. இந்த உலகத்துல வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கையை இதுல கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, நெருக்கம் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா நித்திய காலமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்கிறாரே, அந்த வாழ்க்கை நம்ம இழக்க கூடாது. அது மகிமையான வாழ்க்கை, அது ஆச்சரியமான வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொன்னார்ல, ஒரு சம்பவத்தை சொன்னார்ல. பூமியில ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் பேரு லாசரு. அந்த ஐஸ்வர்யவான் தன் சகோதரோடு கூட, நண்பர்களோடு கூட நல்ல ஆடம்பரமா வாழ்ந்தான். நல்ல உயர்தரமான உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் துன்மார்க்கமான வழியில சம்பாத்தியம் பண்ணி அவன் என்ன பண்றான்? ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டு வெளியில இருக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு எதுவுமே கொடுக்கல, கவனிக்கல. அல்லேலூயா. அற்பமா எண்ணினான். வெளியில லாசரு என்கிற அந்த பிச்சைக்காரன் அவன் வியாதிப்பட்டு அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். 2 பேருக்குமே ஒரே நாள்ல மரணம் சம்பவித்தது. ஒரே நாள்ல மரணம் சம்பவித்து கொண்டு அந்த ஐஸ்வர்யவான் மரிச்சான். அவனுடைய ஆத்மா எங்க போச்சு? பாதாளத்துக்கு போச்சு. லாசரு மரிச்சான். அவனுடைய ஆத்மா எங்க போச்சு? ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? கீழே பாதாளத்துல இருக்கிறான். அந்த பாதாளத்துல ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஆனா அவன் பூமியில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தான்.
இப்போ லாசரு ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து தேற்றப்படுகிறான். ஆனா அவன் பூமியில இருக்கும்போது வேதனை அனுபவிச்சான். இப்போ என்ன பண்றான்? அவன் தேற்றப்படுறான். இந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுறான். அல்லேலூயா. இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை ரொம்ப கொடிய வாழ்க்கை. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் கிட்ட சொல்றான், ஆபிரகாமே, லாசருடைய விரல்னால என்ன பண்ணுங்க, அந்த விரலை தண்ணியில துவைத்து அதுல வர அந்த தண்ணி எனக்கு கொடுங்க. வேதனைப்படுறேன், நான் தாகத்தால வேதனை அடைஞ்சிருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் சொல்ற, நீ பூமியில இருக்கும்போது நீ சந்தோஷமா இருந்த, ஆனா லாசரு வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்தான். அவன் இப்போ என்ன பண்றான்? தேற்றப்படுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இம்மையில இப்ப இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்றதுக்காக எதை வேணாலும் செஞ்சு வாழ்ந்துடலாம், எதை வேணாலும் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த லாசரு இந்த பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தாரு? கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். ஆனா இப்போ என்ன பண்றாரு? தேற்றப்படுகிறார். அல்லேலூயா. ஆனா ஐஸ்வர்யவான் இந்த பூமியில இருக்கும்போது சந்தோஷமா இருந்தான். ஆனா இப்போ கஷ்டப்படும். அதுதான் இங்க வாசிக்கிறோம். உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். அப்போ முடிவு காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த மகிமையான வாழ்க்கை துன்மார்க்கமா வாழ்ந்தாங்களே, அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க? இப்போ சந்தோஷமா இருந்தா போதும், இப்போ நல்லா இருந்தா போதும். அது அந்த காரியம், அந்த சந்தோஷம் எந்த வழியில வந்தாலும் பரவாயில்ல, எது மூலமா வந்தாலும் பரவாயில்ல, இப்போ நல்லா இருந்தா போதும், இப்போ ஆரோக்கியமா, இப்போ செழிப்பா கொழுமையா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க? சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த மகிமையான வாழ்க்கை என்ன பண்ணிடுறாங்க? இழந்து போறாங்க. அல்லேலூயா, இழந்து போறாங்க. அப்ப பாருங்க, 25 வருஷம் அழகா சொல்லுது, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம். இப்ப என்ன சொன்ன, முன்னாடி என்ன சொன்னாரு? நான் விருதாவாகவே இருதயத்தை சுத்தம் பண்றேன், குற்றம் இல்லாமலே என் கைகளை என்ன பண்றேன்? கழுவுறேன். நாள்தோறும் நான் பரிசுத்தமா வாயிறேன்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன்? கஷ்டப்படுறேன், வாதிக்கப்படுறேன், தண்டிக்கப்படுறேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய தகப்பன் தண்டிக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? யாருக்கு நஷ்டம்? பிள்ளைக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. தகப்பன் தண்டிக்காத பிள்ளை உண்டோ? தகப்பன் தண்டிக்கும் போது அப்ப பிள்ளைக்கு துன்பம் வரதானே செய்யும், வேதனை உண்டாகதானே செய்யும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த வேதனையே எனக்கு வரவே கூடாது, நான் என் இஷ்டம் போல, என் வழி தனி வழி, யாரும் என்னை கேட்க கூடாது, யாரும் என்னை கண்டிக்க கூடாது, யாரும் எனக்கு சொல்லக்கூடாது, யாரும் என்னுடைய காரியத்துல குறுக்கிட கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாருடைய மனநிலைமை இப்படிதான் இருக்கு. யாரும் என்ன பண்ண முடியாது, இப்படி போ, இப்படி பண்ணு, இதை செய்யாத, இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்ல அட்வைஸ் பண்ண கூடாதுன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? விரும்புறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பிள்ளைகளை தண்டிச்சு கண்டிச்சு, நீ வீட்டை விட்டு இங்க போகக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, இப்படிதான் வாழணும், இப்படிதான் ட்ரெஸ் உடுத்தணும், இப்படிதான் போகணும் வரணும் அப்படி சொல்லும் போது அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு தண்டிக்காம விட்டுட்டோம்னா பரலோக வாழ்க்கை என்ன பண்றாங்க? இழந்து போயிடும். இன்றைக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கலாம், மகிமையான வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம்? இழந்து போயிடும். இயேசுவுக்காக லாபமான எல்லாவற்றையும் நம்ம குப்பையுமாக நஷ்டமாக விட்டு விடணும். அப்படி இந்த இம்மையில இந்த உலகத்தை விட்டு விடாம இருந்தோம்னா மகிமையான வாழ்க்கை நம்ம இழந்துடுவோமே. மகிமையான வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம்? இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. அதான் சொல்றது, பரலோகத்துல உண்மை எல்லாம் எனக்கு யார் இருக்காங்க, பூமியில உண்மை விட்டு எனக்கு வேற விருப்பம் இல்லையே. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? பரலோக வாழ்க்கையை இழந்து போறாங்க. எதுக்காக? இந்த உலகத்துல சந்தோஷமா இருப்பதுக்காக, இந்த உலகத்துல ஆனந்தமா இருப்பதுக்காக, இந்த உலகத்துல சுகபோகமா இருப்பதற்காக பரலோக ஜீவியத்தை, பரலோக வாழ்வை என்ன பண்ணிடுறாங்க? இழந்து போயிடுறாங்க. எல்லாரும் பாக்குறாங்கல்ல, அவங்கள நல்லா இருக்கிறாங்களே, துன்மார்க்கமா வாழ்கிறவங்க எப்படி இருக்காங்க? செழிப்பா இருக்கிறாங்களே.
வாழ்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண, எல்லாவற்றையும் அனுபவிச்சு உலகத்துல இருக்கும் போது துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு பிடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருந்தா அப்போ முடிவு எப்படி இருக்கும்? பரிதாபமா தான் இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? பரிதாபமா இருக்கும். அப்போ இம்மையில இந்த உலகத்துல வாழ்கிறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக பரலோக வாழ்க்கையை விட்டுறாங்களே, அந்த மகிமையான வாழ்க்கை விட்டுறாங்களே. அதான் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். அந்த மகிமையில அல்லேலூயா, அந்த மகிமையான வாழ்க்கை. அதான் வேதம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. விருந்து வீட்டுக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது. ஏன்னா அங்கதான் எல்லாருடைய முடிவும் அறியப்படும். அப்ப அங்க பேசுவாங்கல்ல, என்ன பேசுவாங்க? இவன் நல்லது பண்ணாப்பா, சொர்க்கத்துக்கு தான் போவான். வேற யாரா இருந்தா இவன் பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போயிருப்பான் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்ப அங்க முடிவு தெரியுது இல்ல? அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு பயம் வரும்ல. அப்போ அங்க நம்ம நிதானிக்கப்படுவோம்ல. அங்க நம்ம நிதானிக்கப்படும் போது, ஐயோ அப்ப நாம வாழ்நாள்லாம் இனி நம்ம பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும், இப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ அங்க நிதானிக்கப்படுகிறோம். அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம முடிவுல மகிமையில எடுத்துக்கொள்ளணும்னா, இம்மையில இந்த உலகத்துல காண்கிற அந்த சந்தோஷமான அந்த அனித்தியமான வாழ்க்கை நம்ம வெறுக்கணும். அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழலான்ற அந்த வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். ஆண்டவருடைய வாழ்க்கை வாழணும்னா அவர் சொல்லுகிறபடி நம்ம வாழணும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி நம்ம வாழணும். பாருங்க 26 வசனம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தில் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். அல்லேலூயா. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. கர்த்தர் தான் என் கண்மலையும் பங்குமா இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமா போகிறவர்கள் நாசம் அடைவார். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பு. ஆமென். அல்லேலூயா. 1000 வரைக்கும் ஆண்டு விட்டுருவார். அனுபவி ராஜா அனுபவின்னு சொன்ன முன்னாடி விட்டுருவார். அநேக தருணங்கள் கொடுப்பார், வாய்ப்புகள் கொடுப்பார். வந்துருப்பா வந்துருப்பா வந்துருப்பா, போதும்பா போதும்பா. ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் தட்டு கழிச்சோம்னா அவ்வளவுதான், என்ன ஆயிடுவாங்க? நாசம் அடைவார்கள். அவரை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார். நம்ம விட்டு சோரம் போகிறவர்கள் அவர்கள் ஆண்டு என்ன பண்ணுவாரா? சங்கரிப்பு. அல்லேலூயா. ஓ, சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே முன்னாடி என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது, நான் விருதாவா சுத்தம் பண்றேன்னு, விருதாவா என் கைகளை கழுவுறேனே, அவன்லாம் நல்லா இருக்கிறான், துன்மார்க்கமா இருக்கிறவனா செழிப்பா இருக்கிறான், ஆனா நான் பரிசுத்தம் பரிசுத்தம் நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாம் ஓடி ஓடி நான் தண்டிக்கப்படுறேன். நான் என்ன பண்றேன்? தண்டிக்கப்படுறேன். வாசிக்கலாமே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. சில நேரங்களில் நமக்கு சில வழிகளில் வருகிற வருமானம் நமக்கு ஆஸ்வாதமா இருக்காது, அது சாபத்தை கொண்டு வரும். அதனால அதை என்ன பண்ணிருப்பாரு? கட் பண்ணிருப்பாரு. அந்த வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணிருப்பாரு? கட் பண்ணிருப்பாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த வருமானம் கட் ஆனவுடனே நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் நெருக்கம் வரும், கொஞ்சம் வேதனை வரும். அல்லேலூயா. அப்போ அதனால நீ என்ன பண்ணாத? சோர்ந்து போகாதே. ஆமென். அதனால நீ என்ன பண்ணாதே? சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அது அற்பமா எண்ணாதே. அதை என்ன பண்ணாதே? அற்பமா, இது வேணாம், இது செய்யாதே அப்படி சொல்லும் போது நீ அதை அலட்சியம் பண்ணாதே. நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? அலட்சியம் பண்றோம். போன வாரம் கூட நம்ம என்ன பண்ணோம்? சிலவம் எதுவா ஓடுகிற சிலவம் தண்ணீரை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அலட்சியம் பண்ணாங்க. ஆமென். இப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சிட்சையை நம்ம என்ன பண்ணக்கூடாது?
அலட்சியம் பண்ண. பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்கிற போது பிள்ளை வந்து எதிர்த்து நின்று நீ என்னை அடிக்க கூடாது, அடிச்சுன்னா அவ்வளவுதான், திட்டுனா அவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியம் பண்ணி அவங்களை எதிர்த்து நின்னா அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? வீட்டுல அடிவாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஊர்ல அடிவாங்க, போலீஸ் கிட்ட அடிவாங்க. அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு அவன் அலட்சியம் பண்ணதுனால என்ன ஆகுது? அவன் வாழ்க்கை எதிர்காலமே பாழ போகுது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, சிச்சி என்ன பண்ணாது, அற்பமா என்னாதே, அலட்சியம் பண்ணாதே. 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று போல உங்களுக்கு சொல்லுங்க. அழகா பாருங்க. யார் எடுத்து அதிகமா அன்பு கூறாரோ அவங்களை தான் என்ன பண்றாரு? இதை பண்ணக்கூடாதுப்பா அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப வலிக்கும். நான் விரும்புகிற காரியத்தை செய்யறனே, எனக்கு ஆசையா இருக்கிற காரியத்தை செய்யறனே, அதை செய்யக்கூடாதுன்னு பிடிக்க வச்சுக்கிறாங்களே, செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்களே. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? வருத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா நம்ம மேல ஆண்டவருடைய அன்பு. நம்ம அந்த மகிமையான வாழ்க்கையை இழக்கக்கூடாது, நம்ம அந்த பரலோக வாழ்வை இழந்து போக கூடாது. அதுக்காக தான் இப்ப சிட்சிக்கிறார், தண்டிக்கிறாரு. அல்லேலூயா. மற்றவங்க அப்படி பண்றாங்களே, மற்றவங்க அப்படி வாழறாங்களே, அப்ப அவனுக்கு அந்த ஐஸ்வர்யவான் எங்க போனா? பாதாளத்தில் போயிட்டு கஷ்டப்பட்டது போலதான் கஷ்டப்படணும். அல்லேலூயா. இங்க நம்ம துன்பத்தையும் பாடுகளை அனுபவித்தா நமக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வச்சிருக்க, மகிமையான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நித்தியமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நித்தியம் இல்லை, இது அனித்தியமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை. இப்போ இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய ஆஸ்திகளை பெருக்கிக் கொள்வதற்கு தவறான வழிமுறைகளில செயல்படுறாங்க, இன்பமா இருக்கிறதுக்கு தவறான வழிகளை தெரிந்து கொள்றாங்க. ஆனா இப்படி போகும்போது அந்த மகிமையான வாழ்க்கை என்ன பண்ணிடுறாங்க? இழந்து போறாங்க. அல்லேலூயா. மகிமையான வாழ்க்கை என்ன பண்ணிடுறாங்க? இழந்து போகும். இப்போ எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு பிற்காலத்தில் நமக்கு நன்மை உண்டாக அந்த சிக்ஷை நமக்கு நல்லதுதான். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் என்ன பண்றாரு? சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிறேன். ஏன்னா நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், 7ஆம் வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? நீங்க சிட்சையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டு உங்களை சிட்சிப்பார். இல்லை எனக்கு சிட்சை வேணாம், தண்டனை வேணாம், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துப்பேன், எப்படி வேணாலும் போவேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, யாரும் என்னை கண்டிக்க கூடாது, யாரும் எனக்கு புத்திமதி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளா இருக்க முடியாது, ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. ஆண்டவர் இருக்க இடத்துக்கு யார் தான் போக முடியும்? அவருடைய பிள்ளைக்கு தான் போக முடியும். அல்லேலூயா. பாருங்க 8ஆம் வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரனா இல்லாம வேசி பிள்ளைகளா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா நாம் ஆண்டோட பிள்ளைகளா இருக்க மாட்டோமா? எப்படி இருப்போம்? வேசி பிள்ளைகளா இருப்போம். அப்போ நம்ம அந்த மகிமையான வாழ்வை, மகிமையான அந்த நித்திய வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? இழந்துடுவோம். அன்றியும் 9ஆம் வசனம், நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன், உலகத்தில் இருக்கிற மாம்சக்குரிய தகப்பன் நமக்கு நன்மை உண்டாக தான் என்ன பண்றாங்க? சிட்சிக்கிறாங்க. அதை காட்டிலும் நம்ம பிழைத்திருக்கும்படிக்கு, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியின் பிதா நம்ம சிட்சிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி, பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம சிட்சிக்கிறோம். உலக பிரகாரமான தகப்பன் கொஞ்ச காலம் என்ன பண்றாங்க? நல்ல வாழ்க்கை வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க?
அவன் புத்திமதி வந்து அவனாவே நல்லது கெட்டது அறிந்து செயல்படுற வரைக்கும் சிச்சிப்பான். ஆனா நம்ம பரமபிதா அவருடைய பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களாகும்படிக்கு கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்றாரு, தட்டி கொடுத்துட்டே வர்றாரு. எப்படி குதிரைக்கு அந்த கடிவாளம் போட்டு, அந்த கடிவாளம் போடலன்னா என்ன ஆகும், அது பார்க்குற திசையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆனால் கடிவாளம் இருந்ததுன்னா நேராக பார்க்கும். அந்த மாதிரி நம்மளை நெருக்கி சில நேரத்தில் சில நன்மைகளை பிடுங்கி, சில நன்மைகளை பிடுங்கினாதான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக இருப்போம். ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும், கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம். பரிசுத்தமாக வாழுகிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். நமக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஓடிட்டே இருக்கும். சில காரியங்களை பிடுங்கும் போது தான் இதை எப்படி இந்த கழுகு தன் குஞ்சுகளை பறக்க வைக்கிறது கற்றுக் கொடுக்குதோ அந்த மாதிரி தான். கழுகு என்ன பண்ணும், தாய் பறவை முதல்ல அந்த கூட்டுல என்ன பண்ணும், கீழே அடியில் முள்ளுலாம் இருக்கும், அதுக்கப்புறம் சில சில குச்சிகள் இருக்கும், அதுக்கப்புறம் சில நாறுகள் இருக்கும், அதுக்கப்புறம் சில பஞ்சு போன்ற காரியம் இருக்கும். குஞ்சுகள் வளரும் போது என்ன பண்ணும், மேலே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன அம்மா என்ன பண்ணுறாங்களே, நல்லா சுகமாக இருந்தது, இப்போ மெத்தையாக இருந்ததுன்னா ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. அந்த அந்த நாரில் உட்காரும்போது இந்த நார் என்ன பண்ணும், உராசம், இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நேற்றுக்கெல்லாம் நல்லா இருந்தோமே, இன்னைக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணும். அடுத்த நாள் என்ன பண்ணும், அந்த நார்களையும் என்ன பண்ணும், அந்த தாய் பறவை கீழே என்ன இருக்கும், குச்சி தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், யோசிக்கும், என்ன நேற்றுக்கூட இப்போ நான் ரொம்ப மோசமாக இருக்கு, குச்சியாக நமக்கு குத்துது அப்படின்னு. அடுத்த நாள் வரும், அந்த குச்சியை எடுத்து போட்டுருவோம், கீழே என்ன இருக்கும், முள்ளு. அந்த முள்ளு குத்து தாங்க முடியாது, என்ன பண்ணுவோம், எழுப்பி அல்லேலூயா தத்தி தத்தி பறக்கும் போது கீழே விடும்போது தாய் பறவை என்ன பண்ணும், தன் சிறகுகளால அதை அப்படியே தாங்கிக்கும். திரும்ப மேலே போயிட்டு என்ன பண்ணும், விடும். அப்படியே விட விடன்னு ஆகும், அதுவும் பறக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா ஆமே. அதுலேயே அந்த மெத்தலையே இருந்தா, பஞ்சுலேயே இருந்தா அது பறக்குமா, கடைசி வரைக்கும் அது பறக்கவே தினமும் தாய் பறவை வந்து அதுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டே பெருசா வளர வரைக்கும் என்ன பண்ணும், அப்படியேதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாமளும் உயர பறக்கணும், மகிமையிலே போய் சேரணும். அந்த மகிமையில போய் சேரணும்னா சில இடுக்கண்கள் வரும், சில உபத்திரவங்கள் வரும். அதெல்லாம் எதுக்குன்னா ஆண்டவர் நம்ம பற்றி கொண்டது, ஆண்டவர் நம்ம அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வேற வழி கிடையாதுப்பா, உண்மைதான் நான் அண்டிக் கொள்வேன் ஆண்டவரே, உங்ககிட்ட தான் நான் வந்து சேர்வேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல உங்களுடைய உதவி இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, ஆட முடியாது ஆண்டவரே. சங்கீதம் 92 வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியா, மூடன் அதை எதை. முன்னாடி பாத்தீங்கன்னா துன்மார்க்க புல்லை போல வளர்ந்து தாழ்த்து இருப்பாங்க, செலுத்து இருப்பாங்க, அவங்க செழிப்பா இருப்பாங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து அக்கிரமக்கார யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கு அழிந்து போவதற்கே எதுவாகும். அல்லேலூயா. புல்லு எப்படி வரும், இப்ப பேஞ்சதுன்னா உடனே நான் ஆடும், மழை பெஞ்சதுன்னா உடனே அழகா அழகா வளர்ந்து சீக்கிரமா. அதே போலதான் துன்மார்க்கு சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவான், தவறான வழியில போறவன் சீக்கிரமா ஆஸ்தியே பெருக்கிடுவான். அல்லேலூயா. நேர்மையான வழியில போறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா புல் எப்படி சீக்கிரமா முளையுதோ அதே போல சீக்கிரமா அது ஆயிடும், பட்டு போயிடும். அல்லேலூயா. காஞ்சி போயிடும், அது தாங்காது. அந்த சூரியன் என்ன பண்ணாது, அந்த வெயில தாக்கு பிடிக்காது. அதே போலதான் ஆமே துன்மார்க்குடைய வாழ்க்கையும் இருக்கு. ஆமே. இதுதான் இந்த மிருக குணம் உள்ள மனுஷன் இதே அறியா, மூடன் இதை உணரான். அப்ப பாருங்க, ஆனா ஆண்டவர் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கு. 9ஆம் வசனம், கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கு அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. தேவன் அண்டிக் கொள்ளுகிறவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அவர் நம்ம கொம்பை உயர்த்துவார், நம்ம அசையாம இருப்போம், பனையை போல இருப்போமா. இதே அதிகாரத்தை வாசிக்கும் போது நீதிமான் 12ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல் செலுத்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளருவான். ஒரு பனைமரம் வளருதுன்னா உடனே வளராது, பல வருஷம் ஆகும், பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பலனே கொடுக்கும். ஆனா பில்லு
உடனே வளர்ந்துடும். அல்லேலூயா. ஆனா இந்த பனை மரம் தான் நீண்ட வருஷம் நிலையில இருக்கும். மழை பெய்யலா கூட அது என்ன ஆகும், அது இலையை பச்சையா இருக்கும், கனி கொடுக்கும். அல்லேலூயா. அதான் நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செலுத்தி லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்க தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதியில்லை என்றும் விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலோ கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஆரம்பத்துல கஷ்டப்பட்டவங்க, ஆரம்பத்துல நல்ல கடினமா உழைச்சவங்க முதிர் வயதுல பார்க்கும்போது அவங்க செழிப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தவறான வழியில ஆஸ்தி பெருக்கினவங்க முடிவு பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்ம அண்டிக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பதே நல்லது. உலகத்தை நம்ம பார்க்க கூடாது. அவன் இப்படி வாழறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் இந்த வழியில போறான், அவன் நல்லா இருக்கிறான், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. முடிவை பார்க்கணும். மகிமையான வாழ்க்கை நம்ம இழக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பதே நமக்கு நல்லது. சங்கீதம் 2ல வாசிக்கிறோம், கடைசி வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் உங்க வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் அண்டிக் கொள்ள ஜனம் பாக்கியவான். அவர் அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியவான். இது கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை மிக சமயமா இருக்கு. உலகத்தின் முடிவு மிக சமமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். அப்ப நம்ம அவரை அண்டிக் கொள்ளணும். மற்றவங்களை பார்க்க கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது. நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடணும். எபிரேயர் 12 நம்ம வாசிக்கிறோம், நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். அல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? அந்த சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கோ உம்மை அண்டிக் கொண்டு இருப்பதே நல்லது. உலக மக்களை நாங்கள் பார்த்து நாங்கள் இடறி போயிடக்கூடாது. அவங்க செழிப்பா இருக்கிறது, அவங்க செய்கிற காரியம் வாழ்க்கிறத பார்த்துட்டு நாங்கள் இடறி போயிடக்கூடாது. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உண்மை விசுவாசத்தை நடக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்து வாழணும். ஆண்டவரே கஷ்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் உண்மை மாத்திரம் பிடித்து வாழுகிற அந்த கிருபை தாங்க, உண்மை அண்டிக் கொள்ளுகிற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்.